வணக்கம். குரு ஜோதிடம் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ஜோதிட பதிவில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆர்வத்திற்கு நன்றி பாராட்டி தொடர்கிறேன். இந்த பதிவில் ஆற்றல் மிக்க கடகலக்ன அன்பர்களுக்காக கேது மார்ச் 6ஆம் தேதி முதல் செல்லக்கூடிய சந்திரனுடைய சாரம் அஸ்த நட்சத்திரத்தில் கேது மாதிரி பயணிக்கிறாரு. கிட்டத்தட்ட நவம்பர் 13 வரைக்கும் அவர் பயணிப்பார். அதற்கான பலாபலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ஒரு மாற்றத்தை நம்ம சொல்லுகிறோம். அந்த மாற்றம் என்பது அந்த ஒரு ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் வழியாகத்தான் தருகிறது. அந்த நட்சத்திரம் மாறும் பொழுது சில மாற்றங்களும் நமக்கு ஏற்படும். அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்த கேது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸ் வர்றாரு. இதில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு லக்னாதிபதியே சந்திரன் தான். நம்ம சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள், ஆளுமை திறன், நம்முடைய ஆரோக்கியம், முகவசீகரம் அனைத்தையும் நமக்கு வழங்குபவர் சந்திரன். அவருடைய நட்சத்திரத்தில் இந்த கேது வரும்போது அது 3ஆம் இடமாக இருக்கின்றபடினால மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புவார். அது எப்படிப்பட்ட மாற்றங்கள்? நம்ம சுய புத்தியினாலேயே சில திட்டங்களை போட வச்சு அதனால் வளர்ச்சி அடை செய்யறதுக்கு உண்டான மாற்றங்கள். அந்த வகையில் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும். அதுபோக புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய எல்லா விதமான திறமைகளையும் எல்லா விதமான அறிவு சார்ந்த குணாதிசயங்களையும் நம்ம சுய பரிசீலனை செய்து மறு ஆய்வுகளெல்லாம் செய்து அதையெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது. அதற்கான நேரம்தான் இந்த காலம். கேது என்பவர் ஞானகாரகன், மோட்சகாரகன். கேதுவனுடைய தன்மையில் கொஞ்சம் சூதும் இருக்கும், வாதுகள் செய்வார். இப்படி கேதுவனுடைய 2 பக்கம் இருக்கு, பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு. இப்போ இடத்தை சார்ந்து தான் அது வேலை செய்யும். இப்போ நம்மளுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது கன்னி ராசி, அது புதனுடைய வீடு. அப்போ புதனுடைய பங்களிப்பும் இங்கே இருக்கும். அந்த புதனுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேதுவனுடைய செயல்பாடுகள் அமையும் பொழுது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினாலையும், இப்போ ஒரு ஸ்கீமையே மாற்றுறோம் அப்படின்னா அந்த ஸ்கீமை மாற்றுறதுக்கு உதவி செய்வார். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, இடம் விற்கிறது, டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, டாக்குமெண்ட் லைனில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க புது புது ப்ராஜெக்ட் பண்ணுறது, மற்றும் நமக்கு செய்தி விளம்பரத்துறையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். புதுசாக ஒரு ஐடியாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த ஐடியாஸ்னால ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அதே போல் வெளிநாடு தொடர்பு, வெளிநா வட்டார பழக்க வழக்கங்கள், இதன் மூலம் வரக்கூடிய ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸ், இப்படியெல்லாம் அது வேலை செய்யும். அதனால் இந்த கேதுவனுடைய அமைப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். கேதுவனுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்களின் ஆற்றலைத்தான் கேது வெளிப்படுத்துகிறார். நம்மளுடைய கடகலக்கணத்திற்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில் மகம் என்கின்ற கேதுவின் நட்சத்திரமும், 6ஆம் இடமான தனுசு ராசியில் மூலம் என்கின்ற கேதுவனுடைய நட்சத்திரத்தையும், 10ஆம் இடமான மேசராசியில் அஸ்வினி என்கின்ற கேதுவனுடைய நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்குறோம். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்பதெல்லாம் பண வருவாயும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளையும் குறிக்கிறது. அதை இப்போ டெவலப் பண்ணி கொடுப்பாரு கேது. நம்மளுடைய பண ஆதாயத்தை டெவலப் பண்ணி கொடுப்பாரு. அந்த கேதுவனுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நெருப்பு ராசிகளில் இருக்கு. சிம்மம், தனுசு, மேஷம் இதெல்லாம் நெருப்பு ராசி. அதனால் என்னென்னா கொஞ்சம் அக்ரெசிவ் நேச்சர் இருக்கும், படபடப்பு இருக்கும், வேகமாக செயலாற்றணும். அப்படிங்கிறதுல நம்மளை அறியாமலேயே எமோஷனலி அந்த அக்ரெசிவ் நேச்சரை காட்டுவோம். அதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஹீலிங் ப்ராசஸ் பண்ணிட்டு நம்மளை நாமளே சுய பரிசோதனை பண்ணிட்டு அதே ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்லேயும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா
ஆத்ம விழிப்புணர்வு, அந்த நம்மளுடைய ஆழ்மனது உள்மனது என்று சொல்லக்கூடிய அந்த மேதாவித்தனம், அதனுடைய வெளிப்பாடுகள், இதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி வளர்ச்சி பண்ணி ஒரு தியானம், ஜபம், உபாசனா முறை அப்படி இல்லைன்னாலும் நம்ம என்ன ஃபீல்டில் இருக்கிறோமோ அந்த ஃபீல்டை சார்ந்து நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ், சுய பரிசோதனைகள், அதன் ஆய்வுகள், அதன் மூலம் வரக்கூடிய ஞானம், அதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தலாம். அந்த வகையில் தைரியத்தை கொடுக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும், வளர்ச்சியை பண்ணி கொடுக்கும். ஆனால் நம்ம ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கேது சாத்தியமில்லாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரங்களில் அந்த பூமி, இடம், வாகனம் வாங்குவதற்கான அந்த பீரியட் நடந்து அது இது பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். அங்கேயும் வீக்காக இருந்து இங்கேயும் இந்த கேது 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடணும் அல்லது யோசித்து செயல்படணும். அதே போல் குழந்தைகள், கலைகள், உபாசனை, தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வம், பிரியப்பட்டு பழகிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேது சப்போர்ட் பண்ணுவார். அதன் மூலம் நமக்கு ஒரு படிப்பினையை வழங்குவார். எப்படிப்பட்ட படிப்பினையாக இருக்கும்? அதாவது கெட்டது அப்படின்னு நாம் நினைக்கும் போது அது நல்லதாக மாறும், நல்லதுன்னு நினைக்கும் போது கெட்டதாக மாறும். அப்போ நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது என்பவர் நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல பாவங்களுடைய அதிகாரியாக வந்திருக்கும் பொழுது இந்த பிரியப்பட்ட நபர்கள் நமக்கு நன்றாக அந்த பாசம், புரிதல் எல்லாமே நன்றாக. அதே போல் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். ஆனால் மாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். அந்த மாற்றமும் நல்ல வகையில் உங்களுக்கு ஏற்றம் தருவதாக அமையும். இன்டர்னல் சேஞ்சஸ், சில பேருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, இது மாதிரி இருக்கவங்களுக்கும் வேலைகள் செய்யும். கம்ப்யூட்டர் சாதனங்கள் விற்பனை, மீடியா மற்றும் மருத்துவத்துறை உபகரணங்கள் டீல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே செட் பண்ணும். வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்புகளுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த கேதுவை நம்ம பயன்படுத்திக்கலாம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் பலப்படும். ஒருவருக்கொருவர் புரிதல் நன்றாக உண்டாகும். இந்த கேதுவுக்கும் சந்திரனுக்கும் இயற்கையிலேயே சுபாவ பகை இருக்கிறது. அதனால என்ன ஆகும்னா சந்தேக புத்திகள் அவ்வப்போது வந்து போகும். இனம் புரியாத பயம் அவ்வப்போது வந்து போகும். அதை நாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா திருமணத்துக்கு பங்கம் இல்லை, திருமண வாழ்க்கைக்கு கெடுதல் இல்லை. பூர்வீக சம்மந்தப்பட்ட இதுவும் நல்லா இருக்கு, தொழில் பலமும் நல்லா இருக்கு. மூத்த சகோதர சகோதரி வழி அமைப்புகள், அதுக்கும் டெவலப்மெண்ட்ஸுக்கும் நல்லா இருக்கு. மூலதனம் பண்ணுறதை மட்டும் யோசித்து பண்ணணும். இந்த வகையில் இந்த கேது உங்களுக்கு நன்மை தரும் கேதுவாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.